ஹலோ மக்களே, ஜூன் 1 சலங்கையில் புறம் ஒரு விதா பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குடியிருவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியலும் 5:30 போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம பாருங்க. இன்னைக்கு வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லினா, ககன் வீட்டில் வந்துட்டு சிவா பூர்ணிக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் செரமனி எல்லாம் வந்து பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண போறாங்க. இங்கே அப்படியே பார்த்தா இந்த எஸ்ஐ சூர்யாவும் அபூர்வாவும் சேர்ந்து இப்போ வந்து அவர் அந்த எஸ்ஐ சூர்யா ககனை மட்டும் வந்து எதிரியா நினைக்கல, பூமியும் எதிரியாக தான் நினைக்கிறாரு. இவங்க 2 பேத்தையும் கொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சிவா வந்து உண்மையை சொல்ல போகிறாரா இல்லையான்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். முதல்ல வந்துட்டு அபூர்வாவும் சூர்யாவும் மீட் பண்ணுறாங்க தனியாக, அதாவது தனியாக மீட் பண்ணுறாங்க. இந்த எஸ்ஐ சூர்யா வந்துட்டு அபூர்வா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் வந்து அந்த ககனை ஒரு பொய்யான கேஸில் போட்டிருந்தேன். ஆல்ரெடி இவங்களுக்கு ஃபோட்டோலாம் அனுப்பி வந்து ககனை அடித்து அந்த மாதிரி ஃபோட்டோலாம் அனுப்பி வச்சுருந்தாங்க அபூர்வாக்கு. அப்புறம் எப்படி அவன் வெளியே விட்டான் அப்படிங்கும்போது, நான் அவனை சுடுறதுக்காக வந்துட்டேன். கடைசி ஒரு நிமிஷம் மட்டும் லேட்டாக இருந்துச்சுன்னா நான் அவனை சுட்டு கொண்டிருப்பேன். இந்நேரத்துக்கு அந்த ககனும் உயிரோடு இருந்திருக்க மாட்டான், எனக்கும் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. கடைசி நேரத்தில் அந்த டிஐஜி கால் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு நிமிஷம் லேட் ஆனதுனால நான் ஒருவேளை அந்த காலை நான் அட்டன் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா அந்த ககன் இந்நேரத்துக்கு செத்து போயிருப்பான். அங்கே போய் பார்த்தா இந்த பூமி எவ்வளோ அறிவாளித்தனமாக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி எனக்கே ஒரு ஆளை செட் பண்ணி அந்த டிஏஜி கிட்ட காட்டி வீடியோ ஆதாரத்தை காட்டி என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. எனக்கு வேலையை விட்டு தூக்குனது கூட எனக்கு வருத்தம் இல்லை, அந்த ககனை என்னால் கொல்ல முடியலையா அதை நினைக்கும் போது தான் எனக்கு அப்படி கோவமா வருது. ஒரு நிமிஷம் லேட் ஆயிருந்தா அவனை நான் கொண்டிருந்தா இந்நேரத்துக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை. அவனை அந்த ககனை கொன்னதுக்கு அப்புறம் எனக்கு வேலை போயிருந்தா நான் கவலையை பட்டிருக்க மாட்டேன். என் வாழ்க்கையை பார்த்துட்டு நான் பாட்டு போயிட்டே இருந்திருப்பேன். அதுக்கடுத்து எனக்கு இந்த வேலையும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்லன்னு என் அண்ணனை கொன்ன அந்த குடும்பத்தை நான் அவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தா, இந்த பூமி எப்பவுமே இந்த ககனுக்கு வந்து காவல் தெய்வம் மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் அவனை காப்பாத்திட்டே இருக்க எல்லா பிரச்சனையில இருந்தோம். முதல்ல இந்த பூமியும் இப்போ எனக்கு பெரிய எதிரி ஆயிட்டா. அந்த ககனும் பூமி 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அபூர்வா வந்து எனக்கும் அவங்க 2 பேரும் தான் எதிரி. அந்த பூமி எவ்வளோ வருஷம் சின்ன வயசுலலாம் எங்கேயோ போய் தான் இருந்தா, கடைசியில் இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டு சொத்துல வேற உரிமை கேட்டுட்டு இருப்பா இவ. அதனால அவ உயிரோடு இருக்கக்கூடாது, அவ செத்தாதான் எனக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பூமியை சும்மாவே விடக்கூடாது. அவ இருக்கிற வர டார்ச்சல் தான். அவ எப்பயுமே காவல் தெய்வம் மாதிரி அந்த ககன் உயிரை காப்பாத்துறதுக்காகவே அவ எங்க இருந்தாலும் வந்துருவா. ககனுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவ சும்மா இருக்க மாட்டா, அந்த ககனை அவ அவ்வளவு நேசிக்கிறா அப்படின்னு சொல்லி இந்த அபூர்வா வந்து இந்த எஸ்ஐ சூர்யா கிட்ட இன்னுமே நல்லா ஏற்றி விடுறாங்க. நம்மளோட டார்கெட் வந்து நம்ம எதிரி நண்பங்க மாதிரி நம்ம 2 பேரோட டார்கெட் வந்து அந்த ககன் பூமி உயிரை எடுக்கணும், அவ்வளவுதான். அவங்க 2 பேரும் செத்தாதான் நம்ம வாழ்க்கை நிம்மதியா சந்தோஷமா நம்ம நினைச்ச மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம உங்க அண்ணனை கொண்டு அவங்கள நம்ம சும்மா விடலாமான்னு சொல்லிட்டு இன்னுமே இந்த எஸ்ஐ சூர்யாவை நல்லா ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம அபூர்வா. அதோட மட்டும் இல்லாம அபூர்வா வந்து இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ சூர்யா கிட்ட போயிட்டு, இன்னைக்கு நம்ம அவங்கள கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த ககன் பூமி வீட்டுல இன்னைக்கு வந்து அவனோட செல்ல தங்கச்சி பூரணி இருக்கால, அந்த பூரணிக்கும் சிவாவோட தம்பி அந்த இருக்கால சிவா இது பூமியோட தம்பி அந்த சிவா இருக்கால, அவங்க 2 பேத்துக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் வேற அங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள அழிக்கணும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா அவங்க நாளுக்கு நாள் நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. என்னாலையும் போய் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே எஸ்ஐ சூர்யா, எது இன்னைக்கு அந்த ககனோட தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்டா? அப்படியா, இதுதான் சங்கதியா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் தானே, இன்னைக்கு அவனுக்கு அதை விட பெரிய ஒரு ஃபெஸ்டிவலே நம்ம நடத்திடலாம் அப்படின்னு சொல்றாரு எஸ்ஐ சூர்யா. என்ன பண்ண போறா அப்படின்னா, என்ன பிளான் அப்படின்னு கேட்குறாங்க அபூர்வா. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள இருந்துட்டு போயிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வர்றாரு. அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா கஞ்சா இருக்குது. உடனே இதை ஃபுல்லாக எடுத்து காட்டுறாரு. உடனே இது என்னது அப்படிங்கும்போது கஞ்சா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு இப்போ இதை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க எஸ்ஐ சூர்யா கிட்ட அபூர்வா. இது ஒன்றுமே இல்லை மேடம், இதை நீங்கள் போய் எப்படியாவது ககன் வீட்டில் மட்டும் எப்படியாவது போய் சேர்த்துருங்க. நான் அந்த என்னோட போலீஸ் படையை வச்சு ரைடு வர வச்சு அவனை இன்னைக்கு உள்ள தள்ளினா அவ்வளவுதான், அவனால அடுத்து வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்லி இவர் இந்த மாதிரி பிளான் போட்டிருக்காரு. உடனே அபூர்வா சொல்றாங்க, நீங்க வேலையில இருக்கும் போதே உங்களால எதுவுமே பண்ண முடியல, இப்போ உங்களுக்கே வேலை போயிருச்சு, இப்போ நீங்க வந்து எந்த போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? இது தேவையில்லாம நமக்கு ஏதாவது பேக் ஃபயர் ஆயிராமா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. மேடம், இந்த வாட்டி பக்காவா எல்லாமே பிளான் பண்ணியிருக்கேன், யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. இதை நீங்க எப்படியாவது பதமா கொண்டு போய் அந்த ககன் வீட்டில் மட்டும் சேர்த்துருங்க. நான் இன்னைக்கு ஈவினிங்கு அந்த என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கும் போதே நான் வந்து போலீஸ் ரைடு அனுப்புறேன்.
எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு அவனை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அதுக்கடுத்து அவனே நினைச்சாலும் அதுக்கடுத்து யார் அந்த பூமி இல்லை, இந்த கடவுளை இறங்கி வந்தாலும் அந்த ககனை காப்பாற்ற முடியாது, அவனோட உயிர் போறதே யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா நம்ம சிவா வந்து மொட்டை மாடியில நிக்கிறாரு, அப்படியே சோகமா நின்றுட்டு இருக்காரு. அதாவது ககன் சொன்னார்ல இன்னைக்கு நாளைக்கு வந்து என்னோட தங்கச்சி பூரணிக்கும் சிவாக்கும் என்கேஜ்மெண்ட், அவன் என்னோட வீட்டு மாப்பிள்ளையாக போறவன், இனிமேல் யாராவது அவன் மேல கை வச்சிங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு அதை நினைச்சு பாக்குறாரு. அதுக்கடுத்து பிந்து கிட்ட அவர் ஐ லவ் யூன்னு சொன்னது, அதுக்கடுத்து பிந்து வந்து திரும்ப நான் உன்னை காதலிக்கிறேன், உன் நல்லதுக்காக தான் உன்னை விட்டுட்டு போன்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் வந்து நம்ம சிவா வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம பூரணி வந்து வராங்க மேல, 2 ட்ரெஸ் எடுத்துட்டு வராங்க. சிவா இதுல எந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த சாரி கட்டவா இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சிவாக்கு அப்படியே கோவம் வருது. அவங்க காதலிக்கிறது என்னவோ பிந்துவை தான், இவங்க வந்து கேட்கும்போது அவங்களுக்கு கோவம் வரும்ல, ஆல்ரெடி கோவத்துல இருக்காங்க. உடனே எதையாவது போடு, உனக்கு இப்ப என்கிட்ட கேட்டு என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு கோவத்துல கத்திட்டு போயிடுறாரு. உடனே அதுக்கடுத்து பின்னாடியே பார்த்தா சாரதா வராங்க. உடனே என்ன போடுறீ, எதுக்கு நீ இங்க நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா, நான் தான் உங்க மாப்பிள்ளை கிட்ட இன்னைக்கு ஈவினிங் நான் நிச்சயதார்த்தத்துக்கு என்ன ட்ரெஸ் போடலான்னு கேட்க வந்தா கோவப்பட்டு கத்திட்டு போறான், பதிலே சொல்லாம போறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவங்க 2 சாரியும் பாக்குறாங்க. உடனே பார்த்துட்டு இதுல ஒரு ஆரஞ்சு கலர் சாரி எடுத்து, இது ரொம்ப உனக்கு அழகா இருக்கும், இது கட்டினா நீ ரொம்ப அழகா இருப்ப, இது கட்டிக்கோ அப்படின்னு, நீ தான் என்னோட செல்ல அம்மா, நீ தான் எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பண்ற அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அதுக்கடுத்து பூமி வந்துடுறாங்க பின்னாடியே மொட்டை மாடிக்கு. உடனே பூமி வந்துட்டு என்ன பூரணி, என்ன ஒரே சந்தோஷமா இருக்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, உன் தம்பிக்கிட்ட தான் என்ன சாரி கட்டலான்னு கேட்டா கோவப்படுறான், அவன் என்ன டென்ஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. உடனே பூமியும் வந்து சிவாக்கு சப்போர்ட்டா சொல்றாங்க, இங்க பாரு, திடீர்னு கல்யாணம்னா அவனுக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கும், திடீர்னு பயந்துருப்பான், அதுவும் இல்லாம நீ எப்போ அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப, அதனால அவன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறான், அவ்வளவுதான், நீ எதுக்கு அவன் வேற ஏதாவது டென்ஷன்ல இருக்கும்போது நீ போய் கேட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பூரி எப்படியோ உன் அண்ணன் என்ன டாமினேட் பண்ணிட்டு இருக்கான், நீ என் தம்பியை டாமினேட் பண்ணிட்டு இருக்கான், நானும் பாவம் என் தம்பியும் பாவம், உங்க குடும்பமா சேர்ந்து நீங்க என்ன எங்க 2 பேரையும் டாமினேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க இங்க பூர்ணியோட. உடனே அதுக்கடுத்து பூமிக்கு என்னதுன்னா, இப்ப வந்துட்டு நிச்சயதார்த்த தட்டு மாத்தும் போது பூரணி குடும்பத்துக்காக வந்து யார் நிப்பா, பூமி, ககன், சாரதா, இவங்க 3 பேரும். ஆனா யார்கிட்ட தாம்பழத்தை கொடுப்பாங்க, ஏன்னா சிவாக்கு யாரும் இல்ல, பூமி மட்டும் தான் இருக்கிறாங்க அக்கான்னு. இப்ப அவங்களுமே இங்க பூரணி சைட்ல தான் இருப்பாங்க. அப்ப எப்படி தாம்பழத்தட்டு மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூமி என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது தன்னை சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தது எல்லாமே வந்துட்டு சிவாவோட அப்பா அம்மா தான். அவங்க வந்து அவங்க சாப்பிடாம இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டி அந்த மாதிரி வளர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து யாரோ தெரியாத ஒரு பொண்ணை தூக்கி தான் பொண்ணு மாதிரி வளர்த்துருக்காங்க. அப்படி வளர்த்தவங்கள இப்ப அவங்க உயிரோட இல்ல, 2 பேருமே அப்பா அம்மா 2 பேருமே உயிரோட இல்ல. இப்ப அவங்க பையனுக்கு ஒரு கல்யாணம்னா அனாத மாதிரி கல்யாணம் நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பூமி என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, அதாவது சரத்சந்திரா அபூர்வாவை வந்து அப்பா அம்மாவா வைக்கலாம், ஏன்னா பூமிக்கு அவங்க தானே அப்பா அம்மா. இப்ப வந்து அவங்க அப்போ சிவாவை தூக்கி வளர்த்தனால அவங்களுக்குமே அவங்க தாம்பலம் மாத்தலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ககன் இதெல்லாம் வந்து ஒத்துக்குவாரா, அவரை வந்து அவரோட பரம எதிரியே சரத்சந்திராவோ அபூர்வாவும் தான், அவங்க கிட்ட தாம்பலம் மாத்துக்க அவரை ஒத்துக்கவே மாட்டாரு. இதை வந்து சாரதா கிட்ட இவங்க வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி அத்தை அவங்க தெரியாத மாதிரி கேக்குறாங்க, இப்ப பூரணிக்கு வந்து தாம்பலம் தட்டு வாங்குறதுக்கு நானு ககன் நீங்க இருப்போம், ஆனா சிவாக்கு யாரு இருப்பா அப்படின்னு கேக்குறாங்க. யாராச்சும் நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை சாரதா வந்து நம்ம யாரையாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கலாம் பூமி அப்படின்னு சொல்லும்போது பூமிக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துடும். அதாவது வருத்தப்படுவாங்க, அத்தை என் தம்பி என்ன அனாதையாத்த, யாரோ வந்து அவனுக்காக தாம்பூலத்தட்டு வாங்குறது, அவனுக்காக நான் இருக்கேன், ஆனா என்னாலதான் எதுவும் பண்ண முடியாது, இப்ப நான் வந்து இவரோட ககனோட பொண்டாட்டியா இங்க வாங்குறேன் அப்படின்னு. சரி இப்போ அதுக்கு நீ என்ன பண்ணலாம்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்பாங்க பூமி கிட்ட. உடனே பூமி சொல்லுவாங்க, இல்ல அத்த, இப்ப என்னோட அப்பா அம்மா சரத்சந்திராவும் அபூர்வா சித்தி இருக்காங்கல்ல, அவங்கதான். ஐயோ இன்னும் பூமி விளையாடுறியா, தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா, இது மட்டும் ககனுக்கு தெரிஞ்சுன்னா ககனை ஒத்துக்கவே மாட்டான், நீ என்ன விளையாண்டுட்டு இருக்கியா, அவங்களே இவங்களுக்கு பரம எதிரி ககனுக்கு, அவங்க எப்படி வருவாங்க நீ எதிர்பார்க்கிற, ககன் எப்படி போய் கூப்பிடுவான் நீ எதிர்பார்க்கிற அப்படின்னு சொல்லி ககன் இதுக்கு என்ன ஆனாலும் அவன் ஒத்துக்க மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது தெரியும் அத்தை, நீங்க தான் உங்க பையனை பேசி ஏதாவது சொல்லி சமாளிச்சு ஒத்துக்க வைக்கணும். பூமி இதுல விளையாடாது, இதுல என்னால என்ன பண்ண முடியும், அவன் கண்டிப்பா ககன் என்ன பேசினாலும் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் போய் பேசிட்டு இருக்கேன், நீங்க போய் காஃபி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ககன் கிட்ட பேசுறதுக்காக ரூம்ல வராங்க. இங்க பார்த்தா ககன் வந்து நல்லா குளிச்சுட்டு டவலை கட்டிட்டு
ஆடிட்டு இருக்காரு. வந்துட்டு ஏதோ பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு ஜாலியா இருக்காரு. அதுக்கடுத்து வந்து டவலை கட்டிட்டு ஆடிக்கிட்டு இங்க வந்துட்டு இருக்காரு. உடனே பூமி ரூமுக்குள்ள வராங்க. வந்தோடனே என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கும்போது, இல்லை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அவரும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்காரு. அந்த சைட் திரும்ப அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்கிறாரு. ககன் மாத்திட்டு இவங்க என்ன சொல்லணும் அப்படின்னாங்க. அது ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டு இப்போ பூரணிக்கு தாம்பூலம் மாத்துறது யாரெல்லாம் மாத்துவோங்க அப்படின்னு கேட்குறாங்க. ககன் கிட்டே தெரியாத மாதிரியே கேட்குறாங்க. எப்படி மாற்றுவாங்க, இவங்க தானே மாற்றுவாங்க, நான், ககன், பூமி, அதுக்கடுத்து வந்துட்டு இது சாரதா, அப்போ சிவாக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி இப்படி கேட்கறதுக்கு முன்னாடி இவங்க வந்து நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாமாம்மா, இதில் யார் தோக்குறாங்களோ அவங்க சொல்றதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்க தோத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சாலும் நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க கேட்கணும். அந்த மாதிரி நான் தோத்தா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பெரிய விஷயமா, இப்போ இது என்ன கேம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு ககன் கேட்குறாரு. உடனே பூமி சொல்கிறாங்க, இல்லை நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் அப்படியே திரும்பி சொல்லணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இது என்ன தமா துண்டு மேட்ரு, இது என்ன இவ்வளோ பெரிய விஷயமா, சரி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க பூமி. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திரும்ப சொல்கிறாரு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க இப்படி ககன் மாற்றி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கடுத்து கடைசியாக அவர் வந்து இவங்க ஒரு ட்ரிக்கியாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. உடனே அவருக்கு வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணிடுறாரு. அவர் அந்த கொஸ்டினை தானே திரும்பி கேட்கணும், அவர் வந்து ஆன்சர் பண்ணிடுறாரு. உடனே தோத்துட்டீங்க, நான் உங்களை திரும்பி தானே சொல்ல சொன்னேன், நீங்கள் எதுக்கு ஆன்சர் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து கேட்குறாங்க. சரி அதான் தெரிஞ்சதாச்சு, இப்போ என்ன உனக்கு, நீ என்ன சொல்லணும், நீ என்ன சொல்கிறத நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ககன் கேட்டுட்டு இருப்பாரு. இந்த நேரத்தில் பார்த்தா சாரதா வராங்க ரூம்குள்ளே காஃபி எடுத்துட்டு. உடனே சாரதா வந்து கேட்குறாங்க, சைகையிலே கேட்குறாங்க, பூமிக்கு சொல்லிட்டியாமா அப்படின்னு. இல்லத்த நீங்கள் நேரத்துக்கு சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காஃபியை வாங்கி இவரும் கடக்குன்னு குடிச்சிட்டு, என்னாச்சு எதுக்கு 2 பேரும் இப்போ வந்து சைக்கிளே பேசிட்டு இருக்கீங்க, என்ன சங்கதி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் கேட்குறாரு. உடனே நம்ம பூமி வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பூரணிக்கு வந்து தாம்பூலம் தட்டு கொடுக்கறதுக்கு நம்ம 3 பேர் இருக்கோம், ஆனால் சிவா என்ன அனாதையா, என்ன சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா தான் தூக்கி வளர்த்தாங்க, இப்பெல்லாம் வந்து பெத்த பொண்ணையே நல்லா பார்த்துக்கிறது இல்லை, ஆனால் அவங்க என்னை வந்து யாரோ பெத்த பொண்ணு தான், ஆனால் என்னையும் அவங்க மகாராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு சின்ன வயசுல வந்து சாப்பாடே இருக்காது, அவங்க கூட சாப்பிடாம எனக்காக சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க, இனிய வந்து கஷ்டமே படுத்தினதில்லை, இனி அப்படி மகாராணி மாதிரி தான் சின்ன வயசுல இருந்து எல்லாம் வளர்த்து தூக்கி என்னை அவ்வளோ அன்பா பார்த்துக்கிட்டு அரவணைப்பா பார்த்துக்கிட்டு, இப்போ வந்து அவங்க உயிரோட இல்லை, அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னா அவங்க எனக்காக சின்ன வயசுல நிறையவே பண்ணிட்டாங்க, இப்போ என்னோட கடமை, இப்போ நான் தான் என் தம்பிக்காக பண்ணணும், சரி இப்போ வேற யாராவது ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ககன். நீ என்ன சொல்ற, யாரை ஏற்பாடு பண்ணுங்கிற? ஒன்னும் இல்லை, அது வந்து அபூர்வா சித்தி அப்படின்னு சொல்றாங்க. உடனே ககனுக்கு வந்து கோருது, இது நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன், இதுக்கு நான் எப்படி ஒத்துப்பேன் நீ நினைச்ச பூமி அப்படின்னு சொல்றேன். நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், அதான் பிடிக்காதுன்னு உனக்கே தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு நீ இதை வந்து என்கிட்ட வலுக்கட்டாயமா கேட்கிற பூமி அப்படின்னு சொல்லிட்டு ககன் திரும்பியும் கேட்கிறாரு. நம்ம பூமி இருந்தாலும் இல்ல, ஒருவேளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்க ஏதாவது கன்சிடராச்சும் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ ககனும் மனசு மாறிட்டாரு. அதாவது பூமிக்காக என்ன வேணா பண்ணலாம், பூமி அவரும் காதலிக்கிறாரு, பூமியோட சந்தோஷத்தை தான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா பூமி தான் இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க, ககன் வந்து நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவரும் வந்துட்டு சரி பூமிக்காக, அவங்க ரொம்ப எமோஷனலா பேச ஆளுகளா செஞ்சுருவாங்க பூமி. உடனே ககனும் மனசு மாதிரி சரி நானா பேச மாட்டேன், ஒத்துக்கிறேன், அந்த உன்னோட சித்தியும் உன்னோட அப்பாவும் வரட்டும், தாம்பூலத்திட்ட அவங்களே மாத்திக்கிட்டோம், ஆனா நான் வந்து உங்க அப்பாவையும் சித்தியும் நான் வந்து வீட்டுல வந்தாலும் நான் கூப்பிட மாட்டேன், அழைக்க மாட்டேன், அவங்களா வந்தா நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே பூமிக்கு வந்து ரெட்ட சந்தோஷமாயிருது. மாமா நீங்க எங்கேயும் வர தேவையில்ல, நானே போய் பேசி கூட்டிட்டு வரேன், நீங்க எங்கேயும் அலைய தேவையில்ல, நான் பேசி சம்மதிச்சுக்கிறேன் அவங்க கிட்ட, நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவங்க வேகமா வந்து ஆட்டோல கிளம்பி வராங்க. இங்க பார்த்தா பிந்து வந்து ககன் நைட்டு சொன்னார்ல அந்த ஷாக்ல இருந்து இன்னும் மீண்டு வரல. அதாவது பூரணிக்கு சிவாக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு அதை எங்கேயும் அழுதுகிட்டு சாப்பிடாம கொள்ளாம தூங்காம அப்படி ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க. உடனே நம்ம மீரா வந்துட்டு ஏ பிந்து நீ எதுக்கு இப்ப நீ சாப்பிடாம இருக்க, நீ காலேஜ் தான் போகல, சரி அதான் எக்ஸாம் எல்லாம் முடிச்சாச்சு இல்ல, உன்னை எக்ஸாமுக்கெல்லாம் அனுப்ப தானே செஞ்சாங்க, நல்லா தானே படிச்சு எழுதியிருக்க, இங்க பாரு நீ பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லை, உனக்கு கல்யாணம் தானே பண்ண போறவங்க, நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க, இதுக்கு அடுத்து உன் லைஃப் நல்லா தான் இருக்க போகுது, நீ இப்போ சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வந்து ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதான் வேணான்னு சொல்றேன்லம்மா அப்படின்னு சொல்லி இவங்க தடுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்க இருக்கிற கடுப்புல வந்து பிந்து வந்து அந்த கோவத்துல இருக்காங்க. அதாவது சிவாவை நான் காதலிச்சது நம்ம, ஆனா கல்யாணம் பண்ணிக்க முடியலையே, ககன் அண்ணா வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி, பூரணிக்கும் சிவாக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல நட்சத்திரம் வந்து அத்தை எனக்கு இந்த சாரி கொஞ்சம் அயன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது எதுக்கு, இரு நட்சத்திரா, பிந்து சாப்பிடவே இல்லை அப்படின்னு.
ஐயோ அதான் அவள் பசிக்கிறப்போ சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி நட்சத்திரம் வந்து சொல்கிறாங்க. உடனே பின்னாடி நம்ம சரி வர என்ன இங்கே கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, பிந்து பசிக்கலை சாப்பிடலன்னு சொன்னால் அதான் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க, சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்போ கையில் என்ன சாரி? அதுதான் நம்ம சிவா பூரணி என்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம ககன் மாமா வீட்டுக்கு போகிறோம்ல, அங்கே நல்ல சாரி கட்டிக்கணும்ல, அதுக்காக தான் இதை அயன் பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். ஒன்று சரியும் அவரோட சட்டையை புடி, இந்த ரெண்டு இதையும் போய் நீங்கள் அயன் பண்ணி, அம்மாலாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவங்க புடக்குன்னு மீரா காலில் விழுந்துடுறாங்க. நட்சத்திரா விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிக்கிறாங்க. மீராவுக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. உடனே நட்சத்திரம் ஓடிடுறாங்க குடுகுடுன்னு அயன் பண்ணுறதுக்கு. சரி என்ன மாயமந்திரண்டா நீ பண்ண நட்சத்திராக்கு, இப்படி ஒரே நாளில் மாறிட்டா. இப்போ முன்னாடியெல்லாம் ஒரு வேலையும் பண்ண மாட்டா, சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்க மாட்டா, இப்போ ஒன்றரையும் சேர்த்து அயன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே என்னடா நடக்குது, நான் நினைக்கிறதுல கனவா நிஜமா, இங்கே என்னடா என்ன சுற்றி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விசித்திரமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அப்படிதான், நல்லது நடந்தால் அதை நினச்சி சந்தோஷம் பண்ணுமா, ஆராயெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா உடனே படியில் இறங்கி வந்துட்டு இருக்காங்க நம்ம நட்சத்திரா. வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க பூமி. அவங்க வந்து சந்தோஷத்துல கல்யாணத்துக்கு, அதாவது என்கேஜ்மெண்ட்டுக்கு 2 பேர்த்தையும் கூப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நட்சத்திராக்கு வந்து எரிச்சலா இருக்கு. வந்துட்டா கிளம்பி ஆனா மினிக்கிட்டு வந்துருவா, என்னோட வாழ்க்கை தான், நான் நினைச்ச வாழ்க்கை இவ வாழ்ந்துட்டு இருக்கா, இப்ப என்ன பிரச்சனையா இவளுக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்காங்க பூமியை நட்சத்திரா. உடனே பின்னாடியே மருதானியிலையும் வந்து இவ என்னமா இப்ப இங்க வந்துகிட்டு இருக்கா, இவளுக்கு என்ன பிரச்சனையா, அவளை பார்த்து நீ எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்க, விடு என்ன பிரச்சனைன்னு போய் கேட்போம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது? அபூர்வா கையில ஆல்ரெடி போதை இருக்கு. இது வந்து இப்போ பூமி வந்து கூப்பிட வந்திருக்காங்க சரத்சந்திராவையும் அபூர்வாவையும். இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவா பூரணியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போற சாக்குல அந்த கஞ்சாவை அவங்க வீட்டில் வைக்கலாம்னு நினைக்க போறாங்களா அபூர்வா, இல்லை என்ன நினைக்க போறாங்க, எப்படியாவது போய் கஞ்சாவை அவங்க வீட்டில் போய் சேர்க்கணும். அப்போ ககன் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவான், இல்லை ககன் நிரபராதின்னு வெளியே வர போறானா, இல்லை என்னெல்லாம் நடக்க போகுது, இல்லை பிந்து வந்து உண்மையை உடைக்க போறாங்களா, நான் வந்து சிவாவை காதலிக்கிறேன் அப்படிங்கிற உண்மையை, அதெல்லாம் நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. நன்றி. அண்ட் நம்ம அவள் வருவாள சீரியலும் 5:30 போட்டுட்டு இருக்கோம், ஸோ அதையும் மறக்காம பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன், பாய்.